ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட 23வது பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 22 பார்ட் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுபோக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸ் சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மெக்கானிக்கலோட ஆஃபீஸுக்கு வந்து நம்ம ஆல்பஸ், ஸ்கார்பியஸ், ஹாரி பாட்டர், ஜின்னி வீஸ்லி, டிராகோ மேல்ஃபாய் எல்லாருமே வந்துடுறாங்க. சொன்ன ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து ஆல்பஸ், ஸ்கார்பியஸ் நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து நீங்க வந்து இல்லீகலா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து தப்பிச்சிருக்கீங்க, சட்டவிரோதமா மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கீங்க, அங்க இருக்க டைம் டர்னரையும் தேடி இருக்கீங்க. நீங்க பண்ண இந்த வேலைனால எவ்வளவு பேர் அழிஞ்சு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஆமா சாரி ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து உங்களால தான் ஹூகோவும் ரோஸும் இந்த உலகத்துல பிறக்காம கூட போயிருப்பாங்க, யாராச்சும் இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து சாரி ப்ரொஃபசர் எல்லாமே எந்த தப்பு தான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து அவங்கள வழிமறிச்சு அதாவது ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து ஹாரி பாட்டர் இது எனக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கிற விஷயம், நீ இதுல தலையிடாத, நீ வந்து உன்னோட வீட்டுல தான் பேசணுமே தவிர இங்க நான் தான் பேசுவேன், இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றப்ப டிராகோ மேல்ஃபாய் வந்து ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் சொன்னது சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹாரி பாட்டரும் ஜின்னி வீஸ்லியும் சோகமா தலையாடுறாங்க. சொன்ன ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து இந்த ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பெல் பண்ணணும், பட் ஆனா அப்படி பண்ணா நீங்க இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை தான் இழுத்துட்டு வருவீங்க. சோ அதனால இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் என்னோட கண்காணிப்புல தான் இருக்கணும், உங்களுக்கு கிறிஸ்மஸ் லீவு கிடையாது, ஹாக்ஸ்மேர்ல சுத்தி பார்க்குற வாய்ப்பும் கிடையாது, நீங்க என்னோட கண் பார்வையில தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நம்ம ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து நீ மிஸ் பண்ணிட்ட ஹெர்மியோனி, நீ கதவை தட்டிட்டு உள்ள வந்திருக்கணும், அதை தான் நீ மிஸ் பண்ண அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து சாரி ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து இந்த தண்டிக்கிற ரைட்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சா கண்டிப்பா மினிஸ்ட்ரியில இருந்து உன்னை எக்ஸ்பெல் கூட பண்ணுவேன், ஒரு டைம் டர்னர் கூட பாத்துக்க உன்னால முடியலையா அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து அந்த டைம் டர்னர் வந்து என்னோட டிஃபென்ஸ் கீழே தானே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து டைம் டர்னரை யாராச்சும் புக் ஷெல்ஃப்ல வைப்பாங்களா, இது கேட்கவே சிரிப்பா இல்ல அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து அதாவது ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து டைம் டர்னரை இவங்க யூஸ் பண்ணதுனால உன்னோட ரெண்டு பசங்களே இல்லாம போயிருப்பாங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியாதா ஹெர்மியோனி அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து ஆல்பஸ், ஸ்கார்பியஸ் செட்ரிக்கை நீங்க உயிரோட கொண்டு வரணும்னு நினைச்சது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், அதை நான் மதிக்கவும் செய்யறேன், பட் ஆனா அதுக்காக இந்த உலகத்தையே வந்து இருள தள்ள நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அது ரொம்ப மோசமான விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆமா ப்ரொஃபசர் உண்மையிலே அது ரொம்ப மோசம் தான் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து நீங்க சின்ன பசங்கன்றனால உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல, இந்த விசார்டிங் வேர்ல்டோட நன்மைக்காக எவ்வளவோ பேர் வந்து அவங்களோட உயிரை வந்து தியாகம் பண்ணிருக்காங்க, என்னோட நண்பர்களும் சரி ஹாரி பாட்டரோட நண்பர்களும் சரி நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணி தான் இந்த விசார்டிங் வேர்ல்ட வந்து எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் ப்ரொஃபசர், எல்லா தப்பும் எங்க மேலதான், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்து முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போய் டைம் டர்னரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து ஸ்லிதரினோட காமன் ரூமுக்கு போயிடுறாங்க. சோ அங்க போன கொஞ்ச சமயத்திலேயே நம்ம ஹாரி பாட்டர் ஆல்பஸை பார்க்க அங்க வந்துடுறாரு. வாவ், இந்த இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கு ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இந்த இடம் நல்லா இருக்குல்ல, இந்த இடம் உண்மையிலே கிரிஃபிண்டோர் காமன் ரூமை விட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸ் நீ எதுக்காக கடந்த காலத்துக்கு போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து செட்ரிக்கு நடந்தது அநியாயம்னு நினைச்சேன், அதை நான் சரி பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் அப்படி போனேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து எனக்கு தெரியாதா அது அநியாயம்னு, ஏதாச்சும் செட்ரிக்கோட சாவை வந்து ஒரு விஷயமா தான் கேள்விப்பட்டிருப்பேன், ஆனா அதை நான் என்னோட கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தேன், அது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது ஆல்பஸ், இது தெரியாம நீ எல்லாரையும் ஒரு ரிஸ்க்ல தள்ளிவிட பாத்தியே அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எனக்கு புரியுது டேட், எல்லாமே என்னோட தப்பு தான், உண்மையிலே அது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் எதையும் மாத்தணும்னு நினைச்சதே கிடையாது, நான் எந்த ஒரு அட்வென்ச்சரையும் தேடி பண்ணதே கிடையாது, பட் ஆனால் அதை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை செய்யறதுக்கு ஆசையே கிடையாது, பட் ஆனால் வேற வழியே இல்லாம தான் நான் அதை எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எனக்கு புரியுது டேட், எல்லாம் என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து என்னை மன்னிச்சிடு ஸ்கார்பியஸ், நான் உன்னை வந்து வால்டமோர்ட்டோட பையன் தப்பா நினைச்சிட்டேன், அது தப்பு தான், உண்மையிலே நீ கருமேகம்னா கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து அவர் வச்சிருக்க மாரடோஸ் மேப்பை வந்து லாக் பண்ணி அவரோட பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காரு. சோனே ஹாரி பாட்டர் வந்து இனிமேல் நான் மேப்பை வச்சு உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸ் உங்க அம்மா வந்து எவ்வளவு துடிச்சு போயிட்டான்னு தெரியுமா, நீ உன்னோட ரூம்ல இருந்து என்னைக்கு ஓடி வந்தியோ அப்பல இருந்து அந்த ரூம்குள்ள யாரையுமே அனுமதிக்கிறதே கிடையாது, நான் கூட அந்த ரூம்குள்ள போனதே இல்ல தெரியுமா, அம்மா உண்மையில அவ்வளவு பாசம் வச்சிருக்கா, நீ இதே மாதிரி திரும்ப நீ பண்ணாத ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து டேட் நான் அப்படி போனதுனால நீங்க பயந்தீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து கண்டிப்பா ஏன்னா நீ என்னோட மகன் தானே அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அதாவது ஹாரி பாட்டர்
பாட்டர் வந்து எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டான்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து நானும் அப்படி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிருந்திருக்கேன், பட் ஆனால் நான் அப்படி இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து டைம் டர்னர் மூலியமாக நாங்கள் ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கிரிஃபிண்டோரில் ஸ்டார்ட் ஆனேன். ஆனால் அப்போ கூட நம்ம 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததே கிடையாது. நம்ம அப்பயும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் டேட். நான் ஸ்லிதரின்ல இருக்கிறதுனால மட்டும் இது நடக்கல இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து இல்லை அது காரணமே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து நீ நல்லா இருக்கியா ஆல்பஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து இல்லை டேட் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் சோகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவரோட பெட்டில் வந்து படுத்துடுறாரு. ஸோ அவர் படுத்த கொஞ்ச சமயத்திலேயே அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. ஸோ அந்த கனவுல பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசு ஹாரி பாட்டர் வந்து அவரோட பெட்டூனியா ஆண்டியோட ஜேம்ஸ் அண்ட் லில்லியோட கல்லறைக்கு வந்து பூ வைக்க போயிருக்காங்க. ஸோ உடனே பெட்டூனியா வந்து எனக்கு இந்த வில்லேஜ் வந்து சுத்தமாகவே பிடிக்கல, நம்ம சீக்கிரம் இங்கே இந்த பூ வச்சுட்டு கிளம்பி ஆகணும் ஹாரி அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆண்டி நம்ம மட்டும்தான் அவங்களோட லாஸ்ட் சொந்தம், அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பெட்டூனியா வந்து நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஹாரி பாட்டர் வந்து ஆண்டி நீங்கள் என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஃபேமஸாக இல்லைன்னு தானே சொன்னீங்க, ஆனால் இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கே, அப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப பெட்டூனியா வந்து லில்லி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒருத்தி, அவளோட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டாங்க, ஏன் உங்கள் அப்பா கூட அப்படிதான் எல்லாரோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு, அதனால 2 பேரும் தனியாக தான் இருப்பாங்க, அதனால 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து அப்போ எப்படி இவ்வளோ பூக்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப பெட்டூனியா வந்து ஒருவேளை அந்த ஃப்ளவர் மேன் பூவை தெரியாமல் இங்கே கொட்டிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து இந்த கல்லறையில் வந்து லில்லி அண்ட் ஜேம்ஸ் ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ்ன்னு போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் பொழுது வால்டமோட்டோட குரல் வந்து கேட்க ஆரம்பிக்குது. நீ அசிங்கப்படுறத பார்க்க முடியுது ஹாரி பாட்டர், அதை என்னால் உணரவும் முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப பெட்டூனியா வந்து ஹாரி இங்கேருந்து தள்ளி வா அப்படின்னு சொல்கிறப்ப லில்லி அண்ட் ஜேம்ஸோட கல்லறையில இருந்து வால்டமோட்டோட கை வந்து வெளியே வருது. சோனே வால்டமோட் வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் ஹாரி பாட்டர் வந்து அவனை பார்க்குறான். சோனே வால்டமோட் வந்து என்னைய உன்னால பார்க்க முடியுதா ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது ஆல்பஸ் வந்து டாட் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசல் டங்கில் வந்து பல பேர் சேர்ந்து கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரி பாட்டர் வந்து பயந்து போய் எழுந்துடுறாரு. சொன்னி ஜின்னி வீஸ்லி வந்து என்னாச்சு ஹாரி அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து கனவு என்ன மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு ஜின்னி அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து அது உங்களோட ஸ்ட்ரெஸ்னால கூட வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து பட் ஆனால் எனக்கு அது அப்படி தெரியல, நான் காட்ரிஸ் ஹாலோல பெட்டூனியா ஆண்டியோட இருந்தேன், பெட்டூனியா ஆண்டி இது வரைக்கும் எனக்கு கூட்டு போனதே இல்லை, இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வந்து என்னை பயமுறுத்தாம கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஹாரி அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து வால்டமோட் இங்கே தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன், கனவுல வால்டமோட்டோட சேர்த்து நான் ஆல்பஸையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து வால்டமோட்டோட ஆல்பஸ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து வால்டமோட் வந்து நான் படுற அசிங்கத்தை பார்க்கறேன்னு என்கிட்ட சொன்னான், அது அவனால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஆல்பஸ் வந்து டேஞ்சர்ல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸ் மட்டும் டேஞ்சர்ல இல்ல, நம்ம எல்லாருமே டேஞ்சர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்லிதரினோட டார்மெண்ட்ரியை காட்டுறாங்க. ஸோ ஸ்கார்பியஸ் வந்து தூங்கி எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். சொன்ன ஆல்பஸ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். சொன்ன ஸ்கார்பியஸ் வந்து பயமுறுத்தி நம்ம ஆல்பஸ் வந்து எழுப்ப ட்ரை பண்றான். சொன்ன ஆல்பஸ் வந்து பயங்கர ஷாக்ல எழுந்திருக்கிறான். சொன்ன ஆல்பஸ் வந்து தூங்குறவங்களை இப்படி தான் பயமுறுத்தி எழுப்புவாங்களா ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நான் இப்படி பண்றது வினோதமா தான் இருக்கும், ஏன்னா எனக்கு பயமுறுத்துறது சுத்தமாவே பிடிக்காது, நான் ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து குட் நீ அப்படித்தானே இருக்க ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நான் நார்மலாவே அப்படிதான், பட் ஆனா அந்த உலகத்துல வந்து என்னை எல்லாரும் கண்காணிப்புலயே வச்சிருந்தாங்க, அங்க நான் நிறைய கெடுதல்கள் தான் பண்ணேன், அப்படி நான் பண்ணலனா வால்டமோட் வந்து என்னை துன்புறுத்துவானா, அந்த உலகத்துல நான் இருந்தேன்னு நினைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இதை கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆமா ஸ்கார்பியஸ் நான் எப்பெல்லாம் நல்ல மூட்ல இருக்கணும் அப்பதான் நீ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அதை விடு, ரோஸ் இன்னைக்கு கிளாஸுக்கு வர்றப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா, அவ என்னை பார்த்து கிண்டல் பண்றப்ப கூட எனக்கு கோபமே வரல, இந்த உலகம் பழைய மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து இல்ல ஆல்பஸ் அந்த வேர்ல்டு எவ்வளவு மோசமானதுன்னு உனக்கு தெரியாது, ஏன்னா நீ அதை பார்த்தது கிடையாது, அதை விட மோசம் செட்ரிக் வந்து டார்க் சைடு போயிட்டான், அவன் டெத் ஈட்டராகவும் மாறிட்டான், அவனால தான் வால்டமோட் வந்து ஃபைனல் பேட்டிலையும் வின் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாம என்னைய பார்த்து எல்லாருமே பயந்தாங்க, நான் ஒரு ஆத்திரக்காரனாவும் முட்டாளாவும் தான் அங்க இருந்தேன், அங்க இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து விடு ஸ்கார்பியஸ் நீ டைம் சேஞ்ச் பண்ண, நீ உன்னையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இதெல்லாம் என்னால தான், நான் தான் விடாப்படியா செகண்ட் டாஸ்க்கு போகணும்னு சொல்லி அடம்பிடிச்சேன் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே போனோம் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இல்ல நீ சொன்ன மாதிரியே
என்னோட எண்ணம் ஃபுல்லாவே செட்ரிக்கை காப்பாற்றணும்னு இல்லை, என்னோட அப்பா கிட்ட நான் யாரும் நிரூபிக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எங்க அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான், அவர் எப்பயுமே அட்வென்ச்சரை தேடி போய் பண்ணணும்னு விருப்பப்பட்டதே கிடையாது, அதுக்கு அவர் தள்ளப்பட்டாருன்றதான் உண்மை. பட் ஆனா நம்ம அப்படி கிடையாது, நம்ம அந்த இக்கட்டான சூழ்நிலையை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து விடு, இந்த உலகம் தான் பழையபடி ஆயிடுச்சு, அதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து சிரிச்சுக்கிருக்கான். அதே சமயம் நம்ம ஸ்கார்பியஸ் வந்து அதுக்கப்புறம் நான் அங்க நிறைய டிமெண்டர்ஸ்லாம் பார்த்தேன், அப்போ ஸ்னேப் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, உனக்கு பயமா இருந்தா நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஆல்பஸ் கிட்ட உன்னோட கிங்டம் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஸ்னேப் வந்து அவரோட பேரை வந்து நீ கேரி பண்றது அவருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஸ்கார்பியஸ் வந்து நான் செட்ரிக்கை மீட்க நினைச்சது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், பட் ஆனா அப்படி நம்ம பண்ண போய் இந்த உலகத்தையும் வந்து இருளுக்குள்ள வந்து நம்ம தள்ளிவிட பார்த்தோம் அப்படின்னு சொல்றப்ப மட்டும் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம இதை பண்ணிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீ சொன்னது சரிதான் சொல்லி இருக்கும்போது நம்ம ஸ்கார்பியஸ் வந்து நம்ம திரும்பவும் டைம் டர்னர் யூஸ் பண்ண போறோமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இல்ல கண்டிப்பா இல்ல, நான் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அப்போ உடனடியே நம்ம டைம் டர்னர் எப்படி அழிக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா கூட ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அவனோட பாக்கெட்ல இருக்க டைம் டர்னர் எடுக்கிறான். சோ உடனே நம்ம ஆல்பஸ் வந்து நீ தான் இது லேக்லயே தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இது நம்ம யார்ட்டையாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எங்க மினிஸ்ட்ரியில கொடுக்க போறியா, நம்மளே போய் இதை ஈஸி எடுத்துட்டு வந்துட்டோம், அதுல இருந்தே தெரிய வேணாமா மினிஸ்ட்ரியில பாதுகாப்பு என்ன லட்சணத்துல இருக்குன்னு, சோ இது யார்கிட்ட இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இது கண்டிப்பா ஒரு ஆபத்து தான், இதை நம்ம அழிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீ சொன்னது கரெக்ட் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் ஜின்னி வீஸ்லி வந்து ஹாக்வர்ட்ஸ்ல இருக்க ஸ்லிதரினோட காமன் ரூமுக்கு போறாங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பவுகர் ஜூனியர் வந்து அவங்களை தடுக்கிறான். மிஸ்டர் பாட்டர் நடுராத்திரி இங்க வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இது ஸ்கூலோட ரூல்ஸ்க்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் என்னோட பையனை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப பவுகர் ஜூனியர் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், பட் ஆனா ப்ரொஃபசர் வரணும்னாலே இங்க பர்மிஷனோட தான் இங்க வருவாங்க, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் அங்க வந்துடுறாங்க. கொஞ்சம் வழிவரியா பவுகர் ஜூனியர் அப்படின்னு சொல்றப்ப பவுகர் ஜூனியர் வந்து நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல ப்ரொஃபசர் மெகானகல், நம்ம ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து ஆல்பஸ் பெட்டோட ஸ்கர்டன்ஸ் எடுத்து பாக்குறாங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்பஸும் இல்ல, அதே சமயம் ஸ்கார்பியஸும் அவனோட பெட்ல இல்ல. உடனே ப்ரொஃபசர் மெகானகல் வந்து ஹாரி அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து எனக்கு தெரியல ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஓ நோ ரெண்டு பேரும் மறுபடியும் காணுமா அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து பவுகர் ஜூனியர் நம்ம சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாகணும், இல்லனா இந்த ஸ்கூலையே அவங்க தலைகீழ மாத்தி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஹாரி நீங்க தானே ஆல்பஸ் கிட்ட கடைசியா பேசுனீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் அவங்கிட்ட ஏதோ கோவமாலாம் பேசல, ஜஸ்ட் நடந்த உண்மைகளை தான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வந்து நீங்க உண்மையை சொல்றேன்னு சொல்லி அவனை பயமுறுத்தி இருக்கீங்க, அதனால தான் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து என்னாலயா நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து நீங்க திரும்ப திரும்ப இதையே தான் பண்றீங்க, நான் உங்களை மன்னிக்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து ஹாக்வர்ட்ஸோட ரூஃப் டாப்புக்கு போயிடுறாங்க. சோ நம்ம ஸ்கார்பியஸ் வந்து ஆல்பஸ் நம்ம என்ன ஸ்பெல் போடலாம், நம்ம கன்ஃபிங்கர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இல்ல அதை யூஸ் பண்ண வேணாம், நம்ம எக்ஸ்பெல்சிவ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எக்ஸ்பெல்சிவ் ஸ்பெல்லா அது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அப்ப நம்ம பம்பாடா ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து என்னது பம்பாடா ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறியா, ஏன் மொத்த ஹாக்வர்ட்ஸ் எழுப்பலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நம்ம வந்து ஸ்டூபிஃபை யூஸ் பண்ணலாம், ஏன்னா பெரும்பாலும் எல்லா டைம் டர்னர் அழிக்கிறதுக்கும் இந்த ஸ்பெல்ல தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அப்போ ஓகே இதையே யூஸ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எது என்ஜாய் பண்ண போறியா, நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த மொத்த இடமே பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து நம்ம டெல்ஃபி வந்துடுறாங்க. சோ உடனே நம்ம ஸ்கார்பியஸ் வந்து பயங்கர சர்ப்ரைஸா டெல்ஃபி நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நான் தான் அவுல் பண்ணி அவளை வர வச்சேன், ஏன்னா நம்ம ஒரு டைம் டர்னரை வச்சு முக்கியமான விஷயம் பண்ண போறோம், சோ இது அவட்ட சொல்லி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆமா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயம் டெல்ஃபி வந்து ஆல்பஸ் என்ன எதுக்காக வர சொன்ன அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து டைம் டர்னர் எடுத்துட்டு நானும் ஸ்கார்பியஸும் இதை அழிக்கிறதுக்கு நினைச்சிருக்கோம், அதனால தான் உன்னை இங்க வர சொன்னோம், ஏன்னா செட்ரிக்கை சேவ் பண்ண போய் இந்த உலகமே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, அதனால தான் இதை அழிக்க பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து இவ்வளவு டீட்டெயிலா நீ லெட்டர்ல என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எல்லா விஷயத்தையும் லெட்டர்லயே சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் சொன்னவரை அந்த உலகம் வந்து ரொம்ப மோசமாவே இருந்துச்சான், அங்க வால்டமோட்டோட ஆட்சி தான் நடந்துச்சான், எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அதனால நானும் பிறக்காம போயிட்டேன், எங்க பார்த்தாலும் டிமெண்டர்ஸ் தான் இருந்ததா, இப்படி ஒரு உலகம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து எது வால்டமோட்டோட ஆட்சி இருந்துச்சா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆமா அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து இது எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால தானா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். சோனே ஸ்கார்பியஸ் வந்து செட்ரிக் அசிங்கப்படுத்தினால தான் செட்ரிக் வந்து டெத் ஈட்டரா மாறிட்டான். சோ அவன் வந்து நிவில் லாங் பாட்டமா கொலை பண்ணனால நிவில் வந்து நாகினியை கொலை பண்ணாம போயிட்டான், அதனால வால்டமோட்டோட ஆட்சி தான் நடந்தது அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஓ அப்படியா செட்ரிக் வந்து டெத் ஈட்டரா மாறிட்டாரா, அப்போனா இதை நம்ம கண்டிப்பா அழிச்சுதான் ஆகணும்
அப்படி பண்ணாதான் செட்ரிக்கோட ஆன்மா கூட சந்தோஷப்படும். அதை அழிச்சிட்டு என்னோட அங்கிள் கிட்ட கொண்டு போய் காட்டி நடந்த விஷயங்களை சொல்லலாம், அவர் அதை ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ் டெல்ஃபி, நாங்க சொன்ன விஷயங்களை ஈஸியா நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஆல்பஸ்ட இருந்த அந்த டைம் டர்னரை வாங்கி ரொம்ப சோகமா பாத்துட்டு இருக்காங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டெல்ஃபியோட முகம் வந்து மாற ஆரம்பிக்குது. சோனே ஆல்பஸ் வந்து நைஸ் டேட்டூ டெல்ஃபி அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து என்னது அப்படின்னு சொல்றப்ப இல்ல உன்னோட கழுத்துல இருக்க அந்த விங்ஸ் தெரியுதே அது ஒரு பேர்டு தானே அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இதுதான் மகிழ்ஸ் வந்து டேட்டூஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஓ ஆமா இதோட பேர் வந்து ஆகுரே அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து திடீர்னு இந்த பேரை எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் டெல்ஃபி வந்து இந்த பேர்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா, இது வந்து நீங்க கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர் கிளாஸ்ல வந்து படிச்சிருப்பீங்களே அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து இது ஒரு பிளாக் கலர் பேர்டு, இது மழை பெய்யறது தெரிஞ்சா அழுக ஆரம்பிச்சிடும், யாராச்சும் இறக்க போறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே நின்று அழுக ஆரம்பிக்கும், இதை வந்து என்னோட கார்டியன் வந்து சின்ன வயசுலயே வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து என்னது உனக்கு கார்டியன் இருந்தாங்களா அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து இந்த பறவை அழுகும் போதுதான் அது எனக்கான முடிவுன்னு அவங்க சொன்னாங்க, என்னோட கார்டியன் வந்து என் மேல பாசம்லாம் வைக்கல, அவங்களோட எண்ணம் ஃபுல்லாமே கோல்டு மேலதான் இருந்தது, அவங்களோட பேரு கூட துக்குமியா ரவுலே அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அப்ப எதுக்காக நீ அந்த டேட்டோஸ் போட்ட அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஏன்னா இந்த டேட்டோஸ் வந்து என்னோட ஃபியூச்சர் வந்து டிட்டர்மின் பண்ண போகுது, ஃபியூச்சர் எனக்கானது, அதுக்காக தான் இந்த டேட்டோவை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஓ நான் ஒரு ஆகுரே டேட்டோ போட போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து இது ரவுலேவா, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் டெத் ஈட்டரா ஆச்சே, இவங்கள உன்னை பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்றப்ப ஸோ அப்பதான் ஸ்கார்பியஸ்க்கு வந்து நடக்கிற எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்குது. ஸோ ஆல்பஸ் வந்து ஓகே இது என்ன ஸ்பெல் யூஸ் பண்ணி இதை டெஸ்ட்ராய் பண்ணலாம், கன்ஃபிங்கோவா இல்ல ஸ்டூபிஃபையா அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து டெல்ஃபி அந்த டைம் டிராவலர் என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து என்னது அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நான் உன்னை நம்பல, நீ எதுக்காக ஹாக்வர்ட்ஸ்ல படிக்காம இருந்த, நீ இந்த இடத்துக்கு எப்படி இவ்வளவு சுலபமா வர்ற அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து நான் என்னோட கசினை மீட்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து இல்ல இந்த ஆகுரேன்ற பேரை வந்து நான் அந்த இருள் உலகத்துல கேள்விப்பட்டிருக்கேன், அப்ப நீ தான் அந்த ஆகுரேவே இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. சோனே டெல்ஃபி வந்து ஆகுரேவா அந்த நேம் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து அவங்களோட வாண்ட் எடுத்து ஸ்கார்பியஸோட கைகளை கட்டி போடுற மாதிரி பண்ணிடுறாங்க. சோ ஸ்கார்பியஸ் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். சோ உடனே நம்ம ஸ்கார்பியஸ் வந்து ஆல்பஸ் இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஃபுல்காரிஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸோட கையும் காலும் வந்து கட்டி போட்டு கீழே விழுந்துடுறான். சோ உடனே டெல்ஃபி வந்து இப்பதான் உங்க மேல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா போக போக நான் பல ஸ்பெல்ல யூஸ் பண்ண வேண்டியது வரலாம், உங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, சின்ன பசங்களையும் வயசானவங்களையும் கண்ட்ரோல் பண்றது உண்மையிலே ஈஸி தான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீ யாரு அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஆல்பஸ் நான் தான் உன்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றப்ப சொல்லி டெல்ஃபி வந்து ஆல்பஸும் ஸ்கார்பியஸோட வாண்டை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ பேலன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.